அரசியலில் சில நாட்கள் சாதாரணமாக இருக்கும், சில நாட்கள் அது மிகப்பெரிய வரலாறாக மாறும். அப்படி ஒரு வரலாறாக மாற வேண்டிய நாள் தான் நேற்றைய நாள். ஆக்சுவலாக நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மதுராந்தகத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. என்டிஏவோட பொதுக்கூட்டம். பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்ற ஒரு பொதுக்கூட்டம். அதில் அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய நாள் வரை எதிரும் புதிருமா இருந்த திரு டிடிவி தினகரன், திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2 பேருமே ஒரே மேடையில் ஒன்றா பேசிக்கிட்டு சந்தோஷமாக ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்று வரை ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவர் என்னடா இவரை பார்த்து 420ன்றதும், இவர் அவரை பார்த்து ரொம்ப கேவலமான விமர்சனங்கள் பண்ணுறதா எதிரும் புதிருமாவே தான் இருந்தது நேற்றைய வரைக்கும். ஆனால் என்ன ஆச்சு, யார் என்ன பேசினாங்க, என்ன கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரியல. திடீர்னு திரு டிடிவி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறாரு மக்களுக்கு. எங்களுக்குள்ளே நடந்தது, நேற்றுக்கு வரை நடந்தது பங்காளி சண்டை தான். ஸோ நாங்கள் மறப்போம், மன்னிப்போம், ஒன்றாக இணைய போகிறோம், அம்மாவோட பிள்ளைகள் நாங்கள், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமியில் வருக வருகன்ற மாதிரி அவரை வெல்கம் பண்ணுறாரு. ஆமாம், நாங்கள்லாம் அம்மாவின் பிள்ளைகள் தான், தீய சக்தியான திமுக துடை தெரிய வழக்கம் போல் அந்த டைலாக்லாம் சொல்லி கடைசியில் வருக வருக அப்படின்னு இவர் இன்வைட் பண்ணுறாரு. என்ன நடந்தது, யார் என்ன மேஜிக் பண்ணாங்க ஒன்றுமே புரியல. ஆனால் என்னமோ நடந்திருக்கு. சரி வாங்க என்ன நடந்திருக்குன்னு போய் பார்ப்போம். மதுராந்தகத்தில் நேற்று ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. அதில் ஒரு சிக்னல், ஒரே ஒரு மேடை தாங்க, ஆனால் 4 அதிகார மையங்கள். யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும். திரு டிடிவி தினகரன் அவர்கள், திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், திரு மோடி அவர்கள், திரு அன்புமணி அவர்கள், திரு நயினா நாகேந்திரன் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள், இப்படி பல தலைவர்கள் ஒரே மேடையில் இணைஞ்சது தான் நேற்றைய தினம். வணக்கம் மக்களே, இது பிரபா பார்வை, நான் உங்கள் பிரபா. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஒரு சேலஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு பேசுனது பார்த்திங்கன்னா நம்ம யார் பேசுனது பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை பேசுனதை பற்றி பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சேலஞ்சு. வழக்கம் போல் மதுராந்தகத்தை வணக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷமாக உங்களுக்கு 2 தேர்வு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2மே அது குடும்ப அரசியல் தான் இருக்குது, அது ஒரு சாக்கடையாக இருக்குது, அதை நம்ம அகற்றியே தீரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எங்களை அவுட் சைடர்னு சொல்கிறாங்க. ஒரு தமிழோட ரத்தம் உங்களுக்கு அவுட் சைடாக தெரியுதான்ற மாதிரி மக்களை நோக்கி கேள்வி அனுப்புகிறாரு. அப்புறம் ஃபேமிலி ஃபஸ்ட்டு அரசியலை நம்ம மக்கள் அரசியலாக மாற்றுறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணுறாரு. சரிங்களா, ஃபேமிலி ஃபஸ்ட்டுன்னு ஒரு அரசியல் இது நாள் வரையும் நடந்துகிட்ருக்கு, அதை நம்ம மக்கள் ஃபஸ்ட்டு அரசியலாக மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறாரு. அப்புறம் எங்ககிட்ட பணம் இல்லை, ஆனால் மக்களோட மனம் எங்கள் கூட தான் இருக்குது. ஸோ இந்த பேச்சு வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு டைரக்ட் அட்டாக்காக இருக்குது. நீங்கள் பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்க, நாங்கள் மக்களோட மனத்தை வச்சு அரசியல் பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் க்ரௌட் அப்படியே சைலண்ட்டாகுது. அப்புறமா தான் டிடிவி உள்ள வராரு. பெயர் இல்லாமல் சின்னம் இல்லாமல் தான் நம்மளை அப்படி அழிச்சிடலாம்னு நினச்சாங்க அப்படின்ற மாதிரி ஸ்பீச் கொடுக்குறாரு. யாரை சொல்கிறாரு ஒன்றும் புரியல. ஆனால் அவங்க மறந்தது ஒன்று, அம்மா விட்டு சென்ற இதய பந்தம், நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள், தீய சக்தி திமுகவை துடைத்தெறியதுக்காக நாங்கள்லாம் இங்கே ஒன்றா சேர்ந்து வந்திருக்கோம், எங்களுக்குள்ளே நடந்தது பங்காளி சண்டை தான். ஸோ இனி நாங்கள் ஒத்துமையாக இருந்து அம்மாவின் ஆட்சியை மீண்டும் வர வழிவகுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ தமிழர் உரிமைகளுக்காக போராடினது நாங்கள் தான். அப்புறம் இன்றைய ஆட்சி தமிழ்நாட்டின் கடன் மிக்க மாநிலமாக மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பல இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டே இருக்கார் மேடையில் திரு டிடிவி தினகரன் அவர்கள். இந்த கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளியராக சொல்லிடுறாரு, இந்த கூட்டணி பார்த்திங்கன்னா பதவிக்காக இல்லை, தமிழ்நாட்டு நலனுக்காக, தீய சக்தியான திமுகவை துணை தெரிவதற்காக அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. இந்த கூட்டி தமிழர்களுக்கான உண்மையான ஒரு கேடயமாக அமையுன்ற மாதிரி முடிச்சிருக்கிறாரு. அப்புறமா வரவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே தான் அவரும் கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே தான், அதாவது அம்மாவின் ஆட்சியை திரும்பவும் தொடர நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. திரும்ப பாசத்தை கொட்டுறாரு டிடிவி மேலே. சகோதரர் டிடிவி அவர்களோட இணைந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்ட்டு ரொம்ப அழகாக பேசுகிறார். அப்புறமா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுராந்தகம் பார்த்திங்கன்னா விவசாயிகளோட மண்ணுன்ற அப்படின்னு ஆரம்பித்து, நான் முதல்வராக இருந்தபோது தண்ணீர் கொண்டு வந்தோமோ இல்லையா அப்படின்ற மாதிரி மக்களை பார்த்து கேட்குறாரு. எங்களோட பேர் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக
பல திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை தெரிவிக்கிறாரு. அதே மேடையில் பல கேள்வி கேட்குறாரு. கேஸ் விலையை குறைக்கிறேன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னு சொல்கிறீங்களே, லிட்டருக்கு ₹4 அதை குறைச்சிங்களான்ற மாதிரி பல கேள்வி கேட்குறாரு. இந்த குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா சினிமா பாலிடிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு இதுவாக டிஃப்ரென்ஸாக இருக்குது. மக்களை பற்றி இவங்களுக்கு கவலையே இல்லை. ஸோ முதல்ல இந்த ஆட்சி தெரியப்பட வேண்டும் அப்படின்றாரு. கடைசியாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. என்னென்னா, இது வந்து ஒரு டபுள் என்ஜின் அரசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. டபுள் என்ஜின் அரசு அப்படின்னா என்ன? இது நாள் வரையும் நானும் யாரும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோன்ற மாதிரி தெரியுது. டபுள் என்ஜின் அரசு. ஸோ இந்த மண்ணில் இது நிஜமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு போகிறாரு. கடைசியாக தான் வராரு தலைவர் மோடி அவர்கள். இறுதியாக வந்தவர் இந்த ரேலியை மாநில அரசிலிருந்து தேசிய கட்சிக்கு எடுத்தார் அப்படின்ற மாதிரி. என் இனிய தமிழ் மக்களே, வழக்கம் போல தாங்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்களுக்கு வணக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு 4 வார்த்தைகள் தொடர்ந்து தமிழில் பேச மக்கள் ஆர்வமாக இருக்க. சென்னை டு சேலம் விரைவுச்சாலை, அப்புறம் நெசவாளர்கள், அப்புறம் மேட் இன் இந்தியா, இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் சிலர் பிரித்து ஆளுவாங்க, நாங்கள் சேர்த்து வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு. அப்புறமா சில விஷயம், உங்களோட கனவு எங்களோட உறுதியாகும். அப்புறம் பல ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு. இந்த டிஎம்கே பற்றி நம்ம இந்த மாநிலத்திலேருந்து தூக்கி எறியணும், அந்த ஆட்சியை நம்ம விரைவில் அகற்றி ஆகணும், அது ஒரு ஃபேமிலி பாலிட்டிக்ஸ், அது ஒரு குடும்ப அரசியல். அப்புறம் நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க, நிறைய ஊழலை நம்ம வெளியே கொண்டு வரணும், அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் இந்தியாவிலே அதிகமான கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிட்டு வருதுன்ற மாதிரி பல விஷயம் சொல்கிறாரு மோடி அவர்கள். கடைசியாக இந்த ரேலியில் 3 விஷயம் மட்டும்தான் கிளியராக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ சீரியஸாக டிஎனில், அதாவது தமிழ்நாடு கேமில் இறங்கிடுச்சு வந்துருச்சு, அது ப்ரூவ் ஆகிடுச்சு. என்ன ஒன்றுன்னா, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் இன்னும் அவங்க என்டிஏவில் போய் சேரலை. எந்த கூட்டணியில் போய் சேரணுன்றது இன்னும் அவங்க இன்னும் அறிவிக்கலை. இந்த நிமிஷம் வரையும் அவங்க இன்னும் அறிவிக்கலை. 2வது நரேட்டிவ் ஷிஃப்ட் ஆகிடுச்சு, ஐடென்டிஃபை டெவலப்மெண்ட் எல்லாமே ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் நடந்துகிட்ருக்கு. அப்புறமா ஓபிஎஸ் இந்த இடத்துல ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டாருன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து இன்னும் டிவிகேக்கும் போகல, டிஎம்கேக்கும் போகல, ஏடிஎம்கேக்கும் திரும்ப வரல. அவர் வந்து ஒரு தனித்து விடப்பட்டாருன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவருடைய முக்கிய ஆதரவாளர் வைத்திலிங்கம் டிஎம்கேல போய் சேர்ந்துருக்காரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தர்மர் அவர்கள் எம்பி, எக்ஸ்எம்பி, அவர் வந்து திரும்பவும் தாய் கழகமான ஏடிஎம்கேக்கே போயிட்டார். வைத்திலிங்கம் டிஎம்கேக்கு போய் சேர்ந்தபோது திருமதி சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தாய் கழகம் இல்லை, தீய சக்தி கழகம், தாய் கழகம்னு நினச்சிட்டு தீய சக்தி கழகத்தில் போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்னும் ஓபிஎஸோட நகர்வு தான் என்னன்ட்டு தமிழ்நாடு அரசியல் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அப்புறமா டிவிகேஸ் கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. என்னென்னா, நாளைக்கு எங்கள் கட்சியோட ஒரு முக்கிய அறிவிப்பு வரும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி அவங்க கேட்ட விசில் சின்னம் கிடச்சதுனால படு குஷியில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது, என்ன அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க, நாளைக்கு விஜய் அவர்கள் வேறு பேச போகிறாரு, என்ன பேச போகிறாரு, வாங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பிரபா. இது பிரபா பார்வை.